பெற்றோர் செய்யக்கூடாத சில காரியங்களை வேதத்தில் உள்ள நபர்களை மேற்கோள் காட்டி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த காரியங்களை பெற்றோர் செய்யக்கூடாது? வேதத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தருக்கு பிள்ளைங்களை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க, அவங்கள தூஷிக்கிறவர்களுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போகும் அப்படின்னு. பெற்றவர்கள் பிள்ளைகளிடத்துல அப்படின்னு பார்த்தா அவங்களை கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு வசனம் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில். இந்த மாதிரி ஒரு சில வசனங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேதத்தில் சில பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இல்லாததை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது மிகுந்த ஒரு நல்ல உதாரணமாய் நம்ம அதை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய உதாரணங்களாய் அவைகள் நமக்கு இருக்கிறது. அல்லது பிள்ளைகள் வாழ்ந்து நன்றாய் அந்த பிள்ளைகளை வழிநடத்தின பெற்றோர்களை நம்ம பார்க்கும் பொழுது அதில் நம்ம பாடம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். வேதத்தில் அப்படிப்பட்ட அநேக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பெற்றோர் பிள்ளைங்களை நீங்கள் கோவப்படுத்தாதீங்க அப்படின்ற வசனம் நமக்கு தெரியும். பெற்றோர் எப்படி பிள்ளைகளை கோவப்படுத்துவாங்கன்னு நான் நிறைய டைம் யோசித்துருக்கிறேன். நம்ம தான் பொதுவாக பிள்ளைங்க தான் பெற்றோரை கோவப்படுத்துவாங்க. அவங்க டென்ஷன் ஆகி அடி கொடுக்குற அளவுக்கு அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. கொஞ்சம் வளரும்பொழுது கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஆனால் அறியாமல் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி கோவப்படுத்துகிறாங்கன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல பெயர்களை வைப்போம். நீங்கள் எல்லாரும் நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கு செலக்ட் பண்ணி வைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சிலர் சொல்கிறாங்க பேரில் ஒன்றும் இல்லை, எந்த பேர் வச்சா என்ன, பெயரில் என்ன இருக்கிறது, பேர் எப்படி இல்லை, நீ எப்படி வாழ்ந்து காட்டுறியோ அதுதான். நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்பாக வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாய்மார்கள் எல்லாரும் தகப்பன்மாரும் கூட நான் இந்த பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான். தேவன் என்னை மறுபடியும் நினைத்தார் என்று சொல்லி தன் மகனுக்கு இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, அப்போது பெயருக்கெல்லாம் அங்கங்கே ஒரு அர்த்தத்தோடு அந்த பெயர் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பெயருக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அபிகாயில் நாபாலை குறித்து தாவீதினிடத்தில் போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் பெயர் நாபால், அவர் பெயருக்கேற்றபடி அவர் பெயர் எப்படியோ அப்படியே அவரும் இருக்கிறார். நாபால் எப்படிப்பட்டவர்? முரடனும் துராகரதனுமானவர். அவருக்கு பைத்தியமும் இருந்தது. அப்போது பேர் எப்படியோ அப்படி தான் அவரும் இருப்பார் அப்படின்னு லிட்ரலாகவே பைபிள் சொல்லுது. ஆனால் சில மனிதர்கள் பெயர்லலாம் ஒன்றும் இல்லை, எந்த பேரில் இருந்தால் என்ன, நீங்கள் பெயரை கூட நீங்கள் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நமது பெயர்கள் நல்ல பெயராக இருக்குமானால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்னோட பள்ளியில் படித்த ஒரு பொண்ணு பேர் வேம்பு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுனால ரொம்ப கசப்பாக எனக்கு வாழ்க்கையே கசந்து போச்சுன்னு வேம்புன்னு பேர் வச்சாங்களாம். அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராமங்களில் ஊழியங்களில் போகும்போது ஒரு பொண்ணுக்கு பேர் போதும் பெண்ணு. என்னன்னா அம்மாவுக்கு 10 பொம்பளை பிள்ளை, இந்த பொண்ணு 11வது பிள்ளை. இனிமேல் எனக்கு பொண்ணே வேணாம், பொண்ணுக்கு பேர் போதும் பொண்ணு, பையன் பிறக்கணுமா அடுத்து. அப்போது என்ன பேர் வேணால் வச்சுக்கலான்னு சொல்ல முடியாதே. வேண்டா விருப்புக்கு பிள்ளை பெற்று காண்டா முருகன் பேர் வச்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் அப்படி வைக்கணும்னா சாத்தான் குட்டின்னு பேர் வைக்க முடியுமா? லூசிஃபர்னு பேர் வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப ஜெபித்து பரிசுத்தவான்களுடைய பெயரை சூட்டுவது மிகவும் அவசியம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல பேரை தான் பிள்ளைகளுக்கு வச்சுருப்போம். ஆனால் அதுவல்ல விஷயம். அதுக்கு மேலே ஒரு நிக்நேம் நம்ம வச்சுப்போம். என்ன சொல்லுவோம்? ஆமாம், முட்டைக்கண்ணை, அப்புறம் மொட்டை தலை, ஏதாவது ஒன்று அவங்களுடைய தோற்றத்தை வைத்தோ அவர்களுடைய சுபாவத்தை வைத்தோ அவர்களுக்கு ஒரு 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 பட்டப்பெயர்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஒரு நிக்நேம் வச்சு அவங்கள நம்ம கூப்பிட்றது நமக்கு வழக்கம். சில பேர் அப்படி பேர் வைக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே கூடி இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம ரொம்ப பெரிய நகைச்சுவை பண்ண மாதிரி அவார்டு வாங்கின மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை பாதிக்கும் அப்படின்றத எல்லாரும் உணர்றமான்னு எனக்கு தெரியலை. அநேக பிள்ளைகளுக்கு, அதுவும் முக்கியமாக பெண் பிள்ளைகள்னா பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது அப்படி டீஸ் பண்ணால் கூட நீங்கள் அதை கண்டிக்கணும், அப்படி சொல்லாதீங்கன்னு. ஏன்னா அது பிள்ளைகளுடைய இருதயத்தை பாதிக்கும். பொதுவாக அதை அவங்க மைண்ட் பண்ணாத கேரக்டராக கூட இருப்பாங்க. ஆனால் சொல்லி 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 என்ன ஆகும்னா, ஓ அப்படியா, அப்படி ஆயிருமா,
அதனால் இந்த அவர்களை டீஸ் பண்ணக்கூடிய அந்த இழிவான பெயர்களெல்லாம் வச்சு பிள்ளைகளை கூப்பிடுறது மிகவும் தவறு. அது வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். பெற்றோர் நீங்கள் என்ன பண்ணோன்னா, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னைக்கு உங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்காம நீங்கள் எக்யூப் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் ஹைட்டாக இருப்பேன். அப்போது நகர்ந்து உட்காரு, முன்னாடி வராது, அசம்பிளியில் நீ பின்னாடி போ, பெஞ்சில் முன்னாடி உட்காரதை எனக்கு மறைக்குது. அப்படியே பனைமரத்தில் பாதி நெட்டை கொக்கு, இப்படி நிறையா பேர், இன்னும் நிறைய பேர் வருத்தப்படுற மாதிரி, நீ பொண்ணு மாதிரியே இல்லை பையன் மாதிரி இருக்கிறேன்னு ஒரு நாள் ஒரு பொண்ணு சொல்லிட்டா. எனக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. வேகமாக எங்கள் அம்மாட்ட வந்து, நான் ஏன் இப்படி உயரமாக வளர்ந்துட்டேன், குள்ளமாகறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு. ஃபஸ்ட்டு அம்மா கண்டுக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நான் குனிஞ்சு உட்கார்றது, இப்படி குனிஞ்சு நிற்கிறது, அதெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு, உயரமாக இருந்தால் அது பயங்கர கெத்து அப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஹை அஃபிஷியல்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க, உன்னை எல்லாரும் போலீஸுன்னு நினச்சிக்குவாங்க, நீ நிமிந்து போ, யாரும் உங்ககிட்ட வாலாட்ட மாட்டாங்க அப்படின்னு நிறைய அம்மா எனக்கு பாசிட்டிவாக சொல்லி அவங்க சொல்லும்பொழுது கூட நான் அதை நம்பலை. அம்மா எப்போ இப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அந்த ஸ்கூல் பருவம் தாண்டிட்ட பிறகு அம்மா சொன்னதெல்லாம் அது உண்மையோ இல்லையோ நான் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மனசுக்குள்ளே நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற அந்த ஒரு இன்ஃபீரியர் உண்மையாகவே என்னை விட்டு போயிருச்சு. அப்போது நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அவங்களுக்கு அது ஏதாவது அவங்க வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை எக்யூப் பண்ணுங்கள். மற்றவங்க அந்த மாதிரி டீஸ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இது பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி, பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பது உங்களுடைய கடமை. ஏன் அப்படி இருந்தால் என்ன, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அந்த பிஞ்சு இருதயத்துக்குள்ளே நம்ம அம்மா கூட நமக்கு சப்போர்ட் இல்லை, நம்ம அப்பா கூட நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு தோன்றுகிற காயங்கள் அவங்க வளரும் பொழுது கூட அது ஆறாது. சில நேரங்களில் நான் உள் காயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனுக்கேற்ற பெயர்களை, நல்ல வேதத்தில் உதாரணம் உள்ள பெயர்களை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வாதமான பெயர்களோடு நீங்கள் கூப்பிட பழகுங்க. அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் பிள்ளைகளுடைய சிரசில் இருக்கும். ரைட், இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். இவ்விதமாக லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னம்மி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். லோத்துக்கு 2 குமாரத்திகள். அவங்க பெயர் பைபிளில் இல்லை, அவங்க மனைவி பேர் பைபிளில் இல்லை, அவர் எப்போ கல்யாணம் பண்ணார் பைபிளில் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஹிஸ்ட்ரிலையும் இல்லையாமா, ஹிஸ்ட்ரியில் தேடி பார்த்தாலும் இல்லை. ரைட், அப்போது அந்த லோத்துக்கு 2 குமாரத்திகள். அந்த 2 குமாரத்திகள் ஒரு பிள்ளைகளை பெற்றார்கள். 2 அந்த பிள்ளைகளுடைய சந்ததியும் சபிக்கப்பட்ட சந்ததி, மோவாபியர், அம்மோனியர். ஏன் நம்மளுக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். சொந்த தகப்பனிடத்தில் முறைகேடாய் அவர்கள் பெற்றபடியினால அந்த சந்ததி அருவருப்பான சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி, தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு சந்ததியே அப்படி கெட்டு போயிடுச்சு. இந்த லோத்து யார்? நம்ம லோத்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிறோம். அப்படி ரொம்ப ஒரு பேட் கேரக்டர்னு நம்ம பிக்சரைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாறிக்கணும், நம்மளுடைய கருத்துக்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இந்த லோத்து யாருன்னா ஆபிரகாமுடைய சொந்த அண்ணனுடைய மகன், ஆபிரகாமுக்கு சித்தப்பா. நம்மெல்லாம் மாறு தட்டிக்கிறோம், நான் ஆபிரகாமின் சந்ததி, என் தகப்பன் ஆபிரகாம், நான் விசுவாசி, அவர் எனக்கு தகப்பன்னு. அப்போது லோத்து யார் தான் நமக்கு? நம்ம அண்ணன் மாமா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கின சொந்தம் தான் இந்த லோத்து. லோத்து நீதிமானாய் இல்லாதிருந்தால் பட்டணத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கும் பொழுது அந்த லோத்துவையும் அதோடு சேர்த்து அழித்திருப்பார். நீதிமானை காக்கிற தெய்வம், தம்மை தேடுகிறவர்களை ஒரு நாள் கைவிடாத தெய்வம் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து நீ தப்பிச்சு போன்னு சொல்கிறார்.
காஷன் கொடுக்குறார். அப்போ ஏதோ ஒரு நீதி அவரிடத்துல இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆபிரகாமோடு ரொம்ப காலம் அவர் இருந்தார். ஏன் பிரிஞ்சார்? அவருக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை இல்லை. லோத்தினுடைய மனைவிக்கும் சாராளம்மாக்கும் சண்டை இல்லை. அவங்க ரொம்ப காலம் நல்லா தான் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரனுக்கும் தான் முட்டிக்குச்சு. அப்புறம் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, உனக்கு எங்க வேணுமோ நீ போய்க்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆபிரகாம் தேவனோடு நடந்த மனுஷன், தேவனுக்கு உரிய நீதிமான். இன்று வரை நமக்கு முன்னோடியான இந்த ஆபிரகாமோடு இருந்த அந்த லோத்து, நீதிமானாய் இருந்த அந்த லோத்து, ஆண்டவர் யெகோவா தேவனோடு ஏதோ ஒரு உறவில் இருந்த அந்த லோத்து, ஆண்டவர் காப்பாற்றின அந்த லோத்து, அவருடைய குமாரத்திகள் துஷ்ட சந்ததிகளை பிறப்பிக்கிறதற்கு காரணமாய் இருந்தார்கள். அப்ப லோத்துவனுடைய வாழ்க்கையில என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நாம பார்க்க போகிறோம். முதல், அவர் ஆபிரகாமை விட்டு பிரிகிற அந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். ரைட். இப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து இப்படி பார்க்கிறார், இப்படி சுத்தி பார்க்கிறார். அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டு, அப்பா நல்ல தண்ணி இருக்கு, நம்ம ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்க, நம்ம ஒருவேளை எதனா வேளாண்மை நம்ம பண்ணோம்னா அதுக்கு பாய்ச்சுவதற்கு நல்ல வளமான சூப்பரான தண்ணி அங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணாராம், அது அவர் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எப்படி இருந்துச்சான். இங்கே அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நான் நினைக்கிறேன் லோத்து மனசில் நினச்சிருந்திருப்பார், ஆஹா கர்த்தருடைய தோட்டம் மாதிரி இருக்கு, ஏதேன் மாதிரி இருக்கு. அவர் மனசுக்கு பாபிலோனின் தொங்கு தோட்டம் உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு தோணி இருந்துச்சுன்னா, ஆச்சு பாபிலோனா நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணி இருக்கும். அவர் மனசில் எப்படி தோணுச்சு, கர்த்தருடைய தோட்டத்தை போல. அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவலைஸான ஒரு வொக்காபுலரியை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆமாம், அவர் மனசுக்குள்ள ஃபஸ்ட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு. ஸோ அது அவருடைய கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, நான் நினைக்கிறேன் அப்படி பச்சை பசேலுன்னு அப்படி க்ளீனாக பொல்யூஷன் இல்லாமல் அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நீர்வளம் தண்ணி, நல்ல தண்ணி, நல்ல அட்ராக்டிவ். ரொம்ப இன்னொன்று சோதோம் கொமரா அது ரொம்ப சிட்டி, பாவம் பயங்கரமாக பெருகின இடம். ஆனால் நீர்வளம் பொருதினதாக இருக்க கண்டு முதல்ல அவர் கண் பார்வையில் அவருக்கு ஒரு அட்ராக்டிவ், அதாவது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமாய் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆகாரங்கள் பார்வைக்கு இன்பமாக இருக்கும், ஆனால் புசிப்புக்கு உகந்ததாக இருக்காது. வீட்டு சாப்பாடு பார்வைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் புசிப்புக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். ஆனால் இவர் பார்த்த அந்த பூமி பார்வைக்கு இன்பமாய் இருந்தது, ஆனால் அவர் வாழ்க்கைக்கு ஏற்புடையதாய் இல்லை. இதே காரியத்தை சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அவர் பார்த்த ஒரு பெண் டெலிலா, பார்வைக்கு அழகுள்ளவள், அவள் என் கண்களுக்கு இன்பமாய் இருக்கிறாள், ஆனால் வாழ்க்கைக்கு அவள் உகந்தவளா? மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா, தான் புருஷனை காப்பாற்றணும்னு நினைப்பா. தான் உயிரை கொடுத்து கூட புருஷனை காப்பாற்றணும். தனக்கு நல்ல சாப்பாடு இருந்தால் கூட புருஷன் முதல்ல சாப்பிட்டும் எடுத்து வைப்பா. ஆனால் தான் கட்டிக்க போகிற கணவனையே காட்டி கொடுத்தவள் ஆயிற்றே டெலிலா. அப்போ அவள் பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறாள், வாழ்க்கைக்கு உகந்தவள் அல்ல. ஏன்? சிம்சோன் நசரேய விரதம் கொண்டவர். அவர் செத்து போனதெல்லாம் அவர் புசிக்கக்கூடாது. நசரேயர்களுக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அவங்க அப்படித்தான் வாழணும். சவரகன் கத்தி தலையில் படக்கூடாது, அதே மாதிரி தீட்டுள்ளதை அவங்க சாப்பிடக்கூடாது. இவர் கிழிச்சு போட்ட சிங்கத்துக்குள்ள அந்த எலும்பு கூட்டில் அந்த ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, நைஸாக அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு சொல்லலை, அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்கிறார். அவர் தேனுன்னு தான் பார்த்தாரே தவிர அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கல.
அப்போ இருப்பிடத்தை பார்க்க வேண்டும், சுற்றுள்ள காரியங்களை பார்க்க வேண்டும். அது தேனு தானே, எங்க இருந்தாலும் தேனை சாப்பிடலாமா? அட தேனு கண்களை தெளிவிக்கும். வசனத்தை தேனுக்கு தான் ஒப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டது தப்பா? சாப்பிட்டது தப்பு இல்லை, எந்த இடத்துல இருக்கு. அப்போ அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணுக்கு அழகான காரியத்தில் நின்று கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னா உடனே ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு அலாரம் அடிக்கணும். ஏய் பி கேர்ஃபுல், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, ஒரு நிமிஷம் யோசி. அவர் பார்வைக்கு அது ஏற்புடையது என்பதை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வருது, எப்படி? கர்த்தருடைய தோட்டத்தை போல. அப்போ அவர் ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். அப்போது பாபிலோன மாதிரி இருக்குன்னா அதை கேட்டவனே ஐயோ சாமி இது ஆண்டவர் வேண்டாம் 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 போயிடலாம். அப்போ கர்த்தருடைய தோட்டத்தை போல பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த பழத்தை காமிச்சு உங்கள் கண்களை தெளிவிக்கும். ஆமாம், அப்படிதான் ஆண்டவருடைய வேடம் அணிந்து ஒளியின் வேடத்தை தரித்து கொண்டு நம்மெல்லாம் நினைப்போம், பிசாசுனா 2 கொம்பு வச்சுட்டு பல்லு வச்சுட்டு கருகருன்னு அப்படி நிற்கும்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, ரொம்ப அட்ராக்டிவாக இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் தான் பிசாஸ் இருக்கும். அப்போது இங்கே அங்கே அவரோட கண்ணுக்கு அந்த அட்ராக்ஷனுக்கு அவர் இடம் கொடுத்த உடனேயே அவருக்கு எப்படி மனசில் எண்ணம் வருது, கர்த்தருடைய தோட்டத்தை போல. அப்போ உடனே இவருக்கு தோணிருச்சு, ஆஹா நம்ம என்ன பண்ணணும், இங்கே தான் குடியிருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். 13வது அதிகாரத்தில் 12வது வசனம். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகாமன சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, நேரே என்ன ஆப்போசிட்டில், அங்கே தானே இருக்குது, நான் இங்கே குடி இருந்துக்கிறேன். சோதம் மோசமான பட்டணம், அது அங்கே இருக்குது, நான் இந்த பக்கம் ஒதுங்கி நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு. அடுத்து நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால். இப்போ எங்கே போய் சோதோமுக்குள்ளேயே போயிட்டார். அதாவது இந்த ஒட்டகம்னு ஒரு கதை சொல்லுவாங்க, ஒட்டகம் கதையாயிருச்சு. என்னென்னா, இந்த சர்க்கஸில் இந்த ஒட்டகத்தெல்லாம் வச்சு ஒருத்தர் வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். அவரு இந்த நீங்கள் சர்க்கஸில் தங்குறவங்க அவங்க ஒரு சின்ன கூடாரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நிற்க கூட முடியாது, உட்காரலாம் படுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கூடாரம் போட்டு நல்ல குளிர். அந்த அந்த சர்க்கஸ் காமிக்கிறவர் நல்லா பெட்ஷீட்டெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு, சரியான குளிர். அப்போது அந்த கூடாரம் லேசாக அசைகிற மாதிரி இருந்தது. அவர் கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஒட்டகம் என்ன பண்ணிச்சான், அதோடைய 2 கால்களை மட்டும் உள்ளே வச்சுச்சான். இது கதை தான். கதைச்சோடனே, இன்னும் நீ கால் நீட்டுற, ரொம்ப குளிருது, இந்த கால் 2 மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன். சரி கால் தானே நீட்டிக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திருப்பியும் 2 கையை உள்ளே விட்டுச்சா. என்னென்னா, இந்த 2 கையை மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன், ரொம்ப குளிருது. சரி வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா பக்கத்தில் என்னமோ பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சா. பார்த்தா மூஞ்சி. நீ என்ன மூஞ்சியும் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்ட? இல்லை சில்லுன்னு காற்றை என்னால் சுவாசிக்க முடியல, என் மூஞ்சியை கொஞ்சம் இந்த கூடாரத்துக்குள்ளே நான் வச்சுக்கிறேன் நினச்சான். சரி வச்சுக்கோ. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவருக்கு குளிர் தாங்க முடியல. என்னன்னா, ஒட்டகம் முழுசாக உள்ளே வந்துருச்சு, கூடாரமெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா மொத்தம். அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல சோதோமுக்கு எதிர இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சோதோமுக்கு உள்ளவே போய் குடியிருக்கிறார், உள்ளவே போயிட்டார். இப்போது நான் தகப்பன்மார்களுக்கு நான் ஒரு காரியத்தை, தகப்பன்மார் தாயார் பெற்றோர்கள் 2 பேருக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் குடியிருக்கிற இடம் எப்படி, அது சிட்டியாக இருக்கலாம் அல்லது அது வில்லேஜாக இருக்கலாம், ஆனால் அந்த கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கெட்ட வார்த்தைகளை சரளமாக பேசுகிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள். ஆனால் நீங்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, ஆனால் கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவார்கள். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் இருக்கிற இடம் எப்படி, அந்த இடம் சரியில்லை தெரியும், சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை தெரியும், ஏன் அங்கே இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கேன், அந்த கதையெல்லாம் ஆகாது. முதல்ல நீங்கள் இருக்கிற இடம் அது, அந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா தயவு செய்து அந்த இடத்தை மாற்றி
கொஞ்சம் டீசன்சியான, சண்டை இல்லாமல் போடாத மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல நீங்கள் குடியிருக்க வேண்டும். கச்சக்கச்சன்னு இருக்கிற ஒரு கீழ்த்தரமான காரியங்களை நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியில் நீங்கள் குடியிருப்பீங்கன்னா, நான் பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நல்ல கலாச்சாரத்தில் வளர மாட்டாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன், எங்கள் வீட்டில் அப்படி யாரும் இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் எந்த கதையும் சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சூழ்நிலை, அவங்க வளருகிற சூழ்நிலை மிகவும் முக்கியமானது. இதனுடைய விளைவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சோதோமுக்கு எதிராக இருந்தார், இப்போ என்ன பண்ணிட்டாரு, சோதோமுக்கு உள்ளவே போயிட்டார். இவருக்கு தெரியும் சோதோம் சரியில்லை, இவர் ஆண்டவருடைய மனுஷன்தான். சோதோம் குமரா பட்டணத்தை பற்றி நமக்கு தெரியும், அருவருப்புகளின் உச்சக்கட்டம். அந்த வார்த்தையிலையும் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆனால் அந்த அருவருப்பு லோத்துக்குள்ளே வரல, அவர் பிள்ளைங்களுக்குள்ளே வரல. அவங்களுக்குள்ள ஒரு நீதி இருந்ததுனால தான் ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினார்னு நான் மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணி சொல்கிறேன். அப்போது அவருக்குள்ள அந்த அக்கிரமங்கள் வரவில்லை. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? ஆமாம், அதாவது நம்மலாம் சொல்லுவோம், அவங்க அப்படி இருந்தால் என்ன, நான் நல்லா இருக்கிறேன்ல, நான் அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறேன்ல அப்படி நம்ம சொல்லலாம். அது ஒரு பழமொழி இருக்குது, சேலையை முள்ளு மேலே போட்டாலும் முள்ளை சேலை மேலே போட்டாலும் கிழியறது புடவை தான். ஒரு கொரோனா பேஷண்ட் இருக்கிறாருன்னு வைங்களேன், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், அவரோட மிங்கிள் ஆகிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஹெல்த் அவருக்குள்ளே போகுமா, அவருக்குள்ளே இருக்கிற கொரோனா வைரஸ் எனக்குள்ளே வருமா? ஐ எம் ஹெல்தி எனஃப். நான் எப்படி தெரியுமா இருக்கேன், என்னோட பாடியோட மெட்டபாலிசம் என்ன தெரியுமா, ஆமாம் என்னோட ஹைட் என்ன தெரியுமா, வெயிட் என்ன தெரியுமா, எனக்கு இது வரைக்கும் ஒரு வியாதி என்ன வேணா இருக்கட்டும், எவ்வளோ வேணா உங்களை பற்றி பாசிட்டிவான ரிப்போர்ட்டை எவ்வளோ பெரிய டாக்டர் வேணால் கொடுக்கட்டும், போங்களேன் ஒரு நோயாளியோட. ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஹெல்த் அங்கே பாஸ் ஆகட்டுமே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹை நியூட்ரிஷன் வந்து அங்கே ரெசிஸ்ட் பண்ணிட்டா அல்லது அவங்கள தூக்கி வீசிட்டுமே. ஏன் நடக்காது? பரிசுத்தவான்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. நம்ம பாவிகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும் வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை, வழி நடத்தணும் தான். ஆனால் அவர்களோடு ஒருமித்து நம்ம போவது வேதத்திற்கு புறம்பானது. அதனால தான் பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, நீ பாவத்துக்கு விலகி ஓடு. ஏன்? சாத்தானுக்கு தான் எதிர்த்து நிற்க சொன்னார். சாத்தானுக்கு என்ன பண்ணணும்? வா பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்த்து நிற்கணும். ஆனால் பாவம்னும் பொழுது எதிர்த்து நிற்க முடியாது. பிகாஸ் த சின் வில் பி வெரி அட்ராக்டிவ். நம்மளுக்கே தெரியாது, அது ஆவிக்குரிய வேஷத்தில் கூட வரும். கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கே அப்படின்னு நம்ம மனசுலேயே தோணும். கர்த்தருடைய பிள்ளை மாதிரி தெரிகிறாரே நம்ம மனசில் தோணும். இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமோ, இதுதானோ அப்படின்னு நம்ம மனசில் தோணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆமான்னு பதில் வரும். நம்ம தரிசனம் காணுவோம், அது அப்படியே அவங்களுடைய நம்ம ஆவி அவங்களோட மேட்ச் ஆகி போகும். அதுதான் ஆண்டவர். நம்ம நினச்சிட முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள பச்சை கண்ணாடி போட்டுட்ருப்போம். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏன் இப்படி ஆச்சுன்னு கண்ணாடியை கழட்டினா தான் தெரியும். ஐயோ, எல்லாம் பச்சை கண்ணாடி போட்டுட்டு பார்த்ததுனால எல்லாம் எனக்கு பச்சையாகவே தெரிஞ்சிச்சே. ஆமாம், கழட்ட வேண்டியது நம்முடைய கண்ணாடியை. அப்போ தான் தெரியும், ஓ இவ்வளோ நாள் நான் ஆண்டவர் சித்தத்தில் இல்லை, என் சித்தத்துக்குள்ளே ஆண்டவரை இழுத்து உட்கார வச்சேன். ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம ஏமாந்துட முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாய் தகப்பன்மார். அப்போ நான் இங்கே சொன்னேன், இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சோதோமுக்கு எதிர கூடாரம் போட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவே போய் குடியிருந்துட்டார். அதை விட இன்னொரு காரியம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம வேதத்தில் படிக்கலாம். 19வது அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். இப்போ லோத்து எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? சோதோமுக்குள்ளே குடி போயிட்டார். இப்போ எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. இதை படிக்கும்போது உஷ்ண வேலையிலன்னோடனே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, காற்று வாங்க வந்தார், அல்லது எல்லாரையும் வேடிக்கை வரவங்கள வேடிக்கை பார்த்து டைம் பாஸ் பண்ணாருன்னு நம்ம நினச்சிட முடியாது. மத்திய கிழக்கு பகுதியில் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அந்த சாயங்கால வேளையில் வாசலில் யார் உட்காருவான்னா, தேசத்து மூப்பர்கள். அவங்க உட்காந்து அரசியல் பேசுவாங்க, தேசத்தை பற்றி பேசுவாங்க. என்ன பண்ணலாம் தேசத்துக்கு, அது என்ன பண்ணலாம், இதே என்ன பண்ணலாம், தேசத்தை குறித்த காரியங்களை பேசுவாங்க. அப்போது இது என்ன சொல்லுதுன்னா, லோத்து தேசத்து மூப்பர்களில் ஒருவர். அவருக்கு என்ன பண்ணியிருக்கு? ஒரு பதவி இருந்திருக்குது. இப்போது இந்த பதவின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவர் வெளியே போகவே முடியாது. சும்மா குடியிருந்தால் கூட என்ன பண்ணலாம், தப்பிச்சு போய்க்கலாம்.
அப்போது அவருக்கு பதவின்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அவர் அதிலிருந்து விலக வாய்ப்பு. இந்த பதவி எப்படி கிடச்சிருக்கோன்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. லோத்து சோதோம் குமராவுக்கு குடும்பத்தோட போய் அங்கே குடியேறுகிறார். குடியேறும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்க்காரங்களுக்கு யாரோ ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் ஒரு பரதேசி வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேலே எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்திருக்காது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சோதோமின் ராஜாவுக்கு பிரச்சனை வருது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரச்சனையில் லோத்துவும் பாதிக்கப்படுகிறார். அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, வல்ல ஆட்களோடு வந்து அந்த பிரச்சனையில் ஒரு ஹீரோ மாதிரி வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த ராஜா நினச்சிருப்பாராம், ஓ இவன் ஒன்றும் இல்லாதவன் நம்ம நினச்சோம், பரதேசி மாதிரி நினச்சோம். ஆனால் வந்து பரதேசினா வெளி தேசத்துலேருந்து வந்தவர்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவருக்கும் பெரிய ஆளுகளோட சம்மந்தமெல்லாம் இருக்குது போல், இவருக்கும் வெயிட் இருக்கு போல் அப்படின்னு நினச்சி ஒருவேளை லோத்துக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார். அப்போது ஒருவேளை அப்படி கூட கொடுத்துருந்துருக்கலாம். அப்போது இப்போ வந்து லோத்துக்கு இந்த பதவி கிடச்சிருச்சு. இந்த பதவி கிடைச்ச உடனே என்ன பண்ண முடியாது? விலகவே முடியாது. நான் சொல்லுகிறேன், பதவியை காண்பித்து வருகிற பகட்டு கூட நமக்கு ஆபத்து தான். சிலர் நம்ம சபைகளை விட்டு கூட போகிறத நான் பார்த்துருக்குறேன். இங்கே விசுவாசியாக தானே இருக்கிறோம், அங்கே போனால் ஊழியம் செய்யலாமே. இங்கே நம்ம வெறும் உட்காந்து கை தட்டிட்டு தானே இருக்கிறோம், அங்கே போனால் நம்ம பிரசங்கம் பண்ணலாமே. ஊழியம் செய்வது எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அவர் சித்தப்படி, அவர் நியமித்தபடி அந்த பாதையில் ஓடும்பொழுது தான் அது நமக்கு நிலைக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஆண்டவரால் கிடைக்கிறது தானா? நான் முதலே சொன்னேன், நம்ம பார்வைக்கு அது பகட்டாக தான் இருக்கும், நம்ம பார்வைக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ஆண்டவர் சித்தம் அப்படி தான் நம்ம மனசுக்கு தெரியும். இது சுயமாக நான் சிந்திக்கிறேன், இது சாத்தான் வந்து என் காதில் சொல்லுது அப்படின்னு டெலிபரேட்டாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய மாட்டோம். அதனால் நம்ம மனசே சில நேரத்தில் அது மாறி, இது ஆண்டவருடைய சித்தம் தான், இது ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் தான் பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு க்ரீன் சிக்னலாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்புறம் ஒரு பதவின்னு ஒன்று வந்த உடனே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதவி, இதில் விட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரணும்னு நினச்சா கூட வர முடியாத ஒரு பாண்டேஜ் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மோசமாக எதிரக்குடி இருந்தார், இந்த மோசமான இந்த பட்டணத்துக்கு எதிரக்குடி இருந்தார். இப்போ அதுக்கு உள்ளே போயிட்டார். இப்போ அதில் உள்ள ஒரு பதவியில் அவர் இருந்தார் என்பது சர்வ நிச்சயம். அப்போது ஒரு தகப்பன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருந்தவர் தான். அவருக்கு ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய உறவு அவருக்கு இருந்தாலுமே அவரை ஏமாந்து போன காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு கண்ணுக்கழகான காரியத்தில் அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு தடுமாற்றம். அது கண்ணுக்கழகாக இருக்கு, ஆனால் வாழ்வாதாரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து நமக்கு அது நிலைக்குமா? அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பாரா அப்படின்னு நினைக்க தவறினார். குடியிருக்கிற இடம் நமக்கு மிகவும் அவசியம்னு நான் சொன்னேன். ஆனால் சோதோமின் பாவங்கள் நமக்கு தெரியும். அதை அந்த பிள்ளைங்க பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு விஷயம் இல்லையோ, எல்லாரும் ஒரு காரியத்தை பண்ணால் அது தப்பு இல்லையோன்னு நம்ம மனசுக்கு பொதுவாக ஒரு மனுஷ இருதயத்துக்கு அப்படி தோன்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைக்கு அப்படி தோணாது. உப்பு தண்ணிக்குள்ளே மீன் இருந்தாலும் அதுக்குள்ளே உப்பு ஏறாது. அவன் பாபிலோனில் இருந்தாலும் ஆண்டவருக்கு சித்தமானதை தான் செய்வான். அவன் யார் தெரியுமா? அவன் பல தடவை யோசிப்பான். ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் அவனுக்கு வந்து அலாரம் அடிக்கும், இல்லை கொஞ்சம் ஜோம் பண்ணணும். ஒருவேளை டிசைட் பண்ண தெரிலனா ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல போய் நம்ம கேட்கலாம். இல்லை ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் நம்மோட பேசுவாரா, ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கலாம், கிதியோன் மாதிரி. இப்படி ஒரு தடவை இல்லை, பல தடவை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு அவன் இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தகப்பன் தாயா நம்ம இருக்கிறோமா? அந்த காரியங்களை சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அக்கினி கந்தம் விழுந்து பூமி அது அவங்க இருந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டு போச்சு. இவங்க குடும்பமாக வரும்பொழுது லோத்தின் மனைவி உப்பு தூண் ஆயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் நம்ம இந்த பிள்ளைகள் இந்த விளைவுக்கு நம்ம வருகிறோம். இவர்
ஆண்டவரோட ஏதோ ஒரு உறவு அவருக்கு இருந்து, ஏதோ ஒரு நீதி அவரோடு இருந்ததுனால ஆண்டவர் அவரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றப்பட்டவர், மனைவியை இழந்தவர் பிள்ளைகளை எடுத்துட்டு சோவாருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. அவர் பயந்து மலைக்கு போயிட்டார். இவர் ஏற்கனவே சிட்டி பாய், அவருக்கு அந்த அட்ராக்டிவான சிட்டி லைஃப்பில் ரொம்ப அவர் இருந்தவர். இப்போது சிட்டி பாய் என்ன ஆகிட்டார்னா ஆதிவாசி ஆகிட்டார். மலையில் போய் உட்காந்துட்டார். மலையில் போய் உட்காந்துட்ட உடனே அங்கே அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். எதுக்கு? நம்மளுக்கு வீட்டுக்காரே கிடைக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ண புருஷனே கிடைக்காதாம்மா, மது எங்கேருந்து கிடச்சிச்சின்னு எனக்கு தெரில, இல்லை தூக்கிட்டே வந்தாங்களா அதுவும் தெரியல. அந்த மலையில் ஆட்களே இல்லை, அவங்களுக்கு மனுஷாலேயே அவங்க பார்க்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, மதுவை தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து கீழ்த்தரமான தகாத ஒரு காரியத்தில் 2 பிள்ளைகளும் ஈடுபடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கணும். அதாவது யூஸ்வலாக அந்த மென்டாலிட்டியை வந்து பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ரௌமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு. அதாவது இயற்கை சீற்றங்கள் அப்படி பார்க்கும்பொழுது, அந்த அழிவுகளை எல்லாம் பார்க்கும்பொழுது மென்டலி அவங்களுக்கு ஒரு டிஸார்டர் வருமாமா. அப்போது இந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க காரியங்களை அவங்க செய்கிறதுக்கு, இதுக்கு வேதத்தில் இதுக்கு முன்னாடியே ஒரு உதாரணம் இருக்குது. நோவா காலங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த இயற்கை பேரிடறாங்க, அதே மாதிரி ஒன்று வருது. என்ன? ஃப்ளட்டு வருது. ஃப்ளட்டு வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு, மரம் இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை. அப்போ தண்ணி வடிஞ்சிருக்கு. வடிஞ்சப்போ என்ன ஆகிருக்கும்னா, பொதுவாக ஈரத்தில் பாக்டீரியாஸ் நிறைய வரும். அப்போ பயங்கரமாக அந்த அழுகிய மிருகங்கள், மனுஷர்களுடைய அந்த ஸ்மெல்லு, அவங்களுக்கு ஒரு செடி கொடி பச்சை பசேல்னு ஒன்றும் இருந்திருக்காது, சாப்பிட இருந்திருக்கா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்த வெறுமையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே நம்ம பார்த்தா அதே ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்ன பண்ணா? ஆமாம், தகப்பனோட நம்ம வேதத்தில் அது வெளிப்படையாக இல்லை, ஆனால் மறைமுகமாக இதே மாதிரி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை தகப்பனோடு நடப்பிக்கிறான். அவனுடைய சந்ததியும் சபிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய மனநிலை அப்படி மாற்றப்படுகிறது. அப்போது அவங்களுடைய சந்ததி முழுக்க ஒரு சபிக்கப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு சந்ததி பூமியில் வருகிறது. அப்போது நான் லோத்துவை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த தகப்பன் தன் இருப்பிடம், அவருடைய இருப்பிடம் எப்படி இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு இது தப்புன்னு ஏன் அப்படி தோணாமல், மென்டல் டிஸார்டர் என்ன வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு, ஆனால் கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரியங்கள் அவங்க வளர்ந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு தப்புன்னு தோணலையோ, அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு தோணலையோ, என்னன்னு எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியலை. ஆனால் அந்த அந்த அவங்க வளர்ந்த இடம் சரியில்லாத இடம் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து அவர் மூப்பராக இருந்தார். ஸோ 2வது ஒரு காரியம் பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புதுன்னா, த பீப்புள் யாரு கூட நீங்கள் மிங்கிள் ஆகுறீங்க. அவங்க தவறானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெற்றோர் நீங்கள் தான் எவ்வளோ செய்து அவங்களுடைய அப்படிப்பட்டவர்களோடு உங்கள் வீட்டுக்கு வருவதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அவங்களால உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வு கெடுகிறதா, கண்டிப்பாக அவர்களை வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைய வைக்கவே கூடாது. அவங்க எவ்வளோ நல்லவர்களாக, அவங்களால எவ்வளோ ஆதாயம் நமக்கு இருந்தாலும், நம்ம கண்களுக்கு அவங்க ஆவிக்குரியவர்களாக பட்டால் கூட அவர்களால் ஏதோ ஒரு சமாதான குறைவு வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா ஜெபிச்சு ஒரு தீர்மானம் எடுத்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன், நம்ம ஆண்டவரோடு நடக்கிற பெற்றோர் தான், ஆவிக்குரியவர்கள் தான். ஆனால் நம்மை அறியாமலே நம்ம ஏமாற்றப்படுவது வேதத்தில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது ஆண்டவரோடு நடந்து ஆண்டவருடைய ஆலோசனையை பெற வேண்டும். நான் முதல் சொன்னேன், நீங்கள் பெயர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இடுகிற பெயர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெயர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு மாதிரியான பெயர்களை சொல்லி அவர்களை எந்த விதத்துலையும் வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். 2வது, நாம் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம குடி இருக்கிறோம், அதை சூழ்ந்துள்ள கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, அதை சூழ்ந்துள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை பற்றிய அறிவு நமக்கு வேணும். ஒருவேளை தெரியலன்னா பகுத்தறிகிற ஞானத்தை ஆண்டவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மோசமான கலாச்சாரங்களும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களும் அங்கே இருப்பாங்கன்னா தயவு செய்து நீங்கள் குடியிருக்கிற பகுதியை நீங்கள் மாற்ற வேண்டும். 3வது, பெற்றோரை பார்த்து கேட்குறேன், அம்மா அப்பாவை பார்த்து கேட்குறேன், உங்கள் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க?
உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கட்டாயமாக முன்மாதிரி இல்லாத தகப்பன் பிள்ளைகளை கேள்வியே கேட்க முடியாது. அம்மா அப்பாட்ட நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப்பை நம்ம வாழ தவறிட்டோம்னா நாளைக்கு அங்கே கொஸ்டின் கேட்கும்பொழுது நம்ம அவங்க முன்னாடி நம்ம கை கட்டி நிற்கிற மாதிரி ஆகிடும். அவங்க நம்மளை கார்னர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்காது. அந்த நிலைமை எந்த தாய் தகப்பனுக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ வயசானாலும் நம்ம பிள்ளைங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்ற இடத்துல நம்ம வச்சுருக்கணும். அவங்க நம்மளை வச்சுருக்கணும். அப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் சேருகிற நபர்களை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நம்ம ஏமாறுவது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட உள்ள தொடர்பு, எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் இடத்துல கேட்டு செய்வதற்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளை வருத்தப்படுத்தாத, நமது பிள்ளைகளை கோபப்படுத்தாத பெற்றோராய், அவர்களுக்கு முன்னுதாரணம் காட்டுகிற பெற்றோராய் நீங்களும் நானும் வாழும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எந்த விதத்துலையும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒரு தவறான உதாரணத்தை இந்த உலகத்தில் வைத்திடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு எங்கள் மேலே வெறுப்பு வர அளவுக்கு நாங்கள் நடந்துடக்கூடாதுப்பா. எங்கள் அப்பாவும் மாதிரி யாரும் இல்லை, எங்கள் அம்மாவும் மாதிரி யாரும் இல்லை. அவங்க எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்தார்கள், நல்ல அடிச்சுவடுகளை எங்களுக்கு வச்சுட்டு போனாங்கன்னு எங்கள் பிள்ளைங்க எங்களை குறித்து சாட்சி சொல்ல நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆமாம் நான் குடியிருக்கிற இடம்தான், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நான் முதல்ல அதை நான் மாற்றணும்னு உங்கள் பிள்ளைங்க நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தரணும்பா. நல்ல மனிதர்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தரணும். துஷ்ட மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாதுப்பா. தகப்பன் நீதிமானாய் இருந்த பட்சத்திலும் அவனது பிள்ளைகள் துஷ்ட சந்ததி உருவாவதற்கு காரணமானார்கள்னு பார்க்கும்போது ஆண்டவரோடு நடக்கிற பெற்றோர் எங்கள் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குப்பா. நான் ஆண்டவரோட இருக்கிறேன் என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கிறேனா அப்படின்னு பயமாக இருக்குப்பா. உங்கள் சித்தோட நான் நம்பிட்டு உங்களுக்கு சித்தமில்லாததை செஞ்சிட்டு இருக்கிறேனா எனக்கு பயமாக இருக்குப்பா. இல்லைப்பா, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாதுன்னு சொன்னீங்க. நீதிமானுடைய சந்ததி பூமியில நிலை பெற்றோங்கும்னு சொன்னீங்க. எங்க பிள்ளைங்க அப்படி இருக்கணும்பா. பரலோகத்துல எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்பா. உம்மோடு நடக்கிறோம் நம்பி எங்களை நாங்களே எந்த விதத்திலையும் ஏமாத்திடக்கூடாதுப்பா. அப்பா அம்மா எல்லாம் சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே உங்க ஆலோசனை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எங்களை நாங்க ஏமாத்திடக்கூடாதுப்பா. உம்மோடு உள்ள அந்த வழி நடத்துதல், நீங்க காட்டுகிற அந்த பாதை, கண்களையே ரெடுப்பே கண்களையே ரெடுப்பே ஆல்பா ஓமேகா என் தேவனே, கண்களே எடுப்பே. அம்மா அப்பாக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் சித்தத்தெல்லாம் அப்படி டக்குன்னு அறிஞ்சு கொள்றது அவ்வளோ ஈஸி இல்லை அம்மா. அடையாளம் கேட்கணும், அல்லது உங்களுக்கு கேட்க முடியலன்னா ஊழியக்காரர் இடத்துல சொல்லி அவங்க நீங்க கொஞ்சம் எனக்கு ஜெபிச்சு சொல்லுங்க ஆலோசனை கேட்கலாம். மனதுக்கு தோன்றுவதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. கண்ணுக்கழகாய் இருப்பது எல்லாம் ஆண்டவருக்கு சித்தமா இருக்குமா? நம்ம மனதுல தோன்றுகிற நினைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதா? ஆண்டவரோடையே நடந்து
ஆண்டவர் வார்த்தைகளையே நம்பி. ஆனா பிள்ளைகளை துஷ்ட சந்ததி உருவாக ஒப்பு கொடுத்த தகப்பனை போல இதை கேட்கிற நம்ம யாருமே இருந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கணும், என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு ஏற்றவங்களா இருக்கணும், அவங்களுடைய சந்ததி பூமியில இருக்கணும். ஆண்டவர் வருகை தாமதிக்குமானா என்னை விட ஒருபடி என் பிள்ளைங்க வாழ்க்கையில உயரணும். ஒருபடி இல்லை, பலபடி. நான் ஆண்டவரை தேடின தேடலை விட என் பிள்ளைங்க இன்னும் அதிகமாக தேடணும். நான் ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய போர்வையில் வந்தா கூட அது நான் நம்பக்கூடாது. தேவ தூதனே இறங்கி வந்து ஒரு தவறான காரியத்தை சொன்னா கூட இனம் கண்டு கொள்ளுகிற அந்த ஒரு சாமர்த்தியம், புறாவை போல நம்ம பேதைகளாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அது ஆலயமா இருந்தா கூட உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற பதவிகள் உங்களுக்கு வேண்டாம். ஊழியக்காரன் இருதயத்தை விட்டு தூர போகிற மாதிரி எந்த காரியங்களும் நமக்கு வேண்டாம். ஊழியோன்ற பேர்ல வந்தா கூட அது ஆண்டவர் நியமித்த நேரம் தானா, இது ஆண்டவர் சொல்லிதான் நான் செய்கிறேனா, இந்த காரியம் ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு நடக்கிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பது பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆண்டவருடைய வழிநடத்துதல் வேணும். இப்ப எல்லாரும் என் கண்களை உண்மை நோக்கி ஏறெடுக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன்ப்பா. அவசரப்பட்டு எந்த தீர்மானமும் நான் எடுக்க மாட்டேன். கர்த்தருடைய தோட்டத்தை போலதானே இருந்தது லோத்துவின் கண்களுக்கு சோதோம். ஏன் அது அழிஞ்சது? அங்க அவருக்கு நல்ல பதவி கிடைச்சு அவரை மூப்பராதானே வச்சாங்க. ஏன் அந்த பதவி அவருக்கு நிலைக்கல? அந்த சிட்டி லைஃப் அவருக்கு நிரந்தரமா இல்லாம அங்க வாழறதுக்கு நல்லா இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்குன்னு தானே பார்த்து போனாரு. ஏன் நிலைக்காம திருப்பியும் ஆதிவாசி மாதிரி மலையில போய் உட்கார்ந்தாரு? யோசிச்சு ஆண்டவரோட நடந்து அவருடைய வழி நடத்துதல், அவர் சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம். இப்ப சொல்லலாம், இல்லப்பா இல்லப்பா அப்படி என் இருதயத்தை நான் ஏமாற்றத்துக்கு விடவே மாட்டேன். என் மனசுக்கு பிடிச்சா கூட வேண்டாப்பா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு வேணும்ப்பா. என் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா, என்னை நீங்க ஆளுக செய்யுங்கப்பா. வேணாப்பா, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் குடும்பத்துக்கு மருமகளா வேணாம், அப்படிப்பட்ட உங்க சித்தமில்லாத ஒரு மருமக அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தா கூட உங்களுக்கு சித்தமா இல்லைன்னா அவர் எங்களுக்கு வேணாம். நீங்க விரும்புகிறது அது ஆரம்பம் அற்பமா கூட இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒரு காரியத்தின் முடிவு தான் அதனுடைய வெற்றி, ஆரம்பம் அல்ல. அது ஆண்டவரோட இருந்து எடுக்கிற தீர்மானத்துல இருக்கு. உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, இந்த வெளிச்சம் நமக்கு வந்தா நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்துடும். அர்ப்பணிப்பு நமக்குள்ள, தகப்பனின் அர்ப்பணிப்பு தான் பிள்ளைங்களுக்குள்ள. நான் அது ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க பண்ணுங்க பிரதிஷ்டை, அம்மா அப்பா பண்ணுங்க. தேவ தூதன் ரூபத்துல வந்தா கூட நீங்க ஓகே சொன்னாதான் ஓகேப்பா. பாஸ்டர் ரூபத்துல வந்தா கூட நீங்க சொன்னாதான் ஓகேப்பா. ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவுல யாருமே நுழைய முடியாது. அப்படி ஒரு உறவு. இப்ப சொல்லாமா, கண்களையே ரெடுப்பே, கண்களையே ரெடுப்பே, அல்வா ஓமேகா என் தேவனே, கண்களையே ரெடுப்பே,
கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஓமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பே. என் மனசுக்கு பிடிச்சது உங்களை விட்டு என்ன பிரிக்காதுப்பா. பல நாளா நான் ஏங்கிட்டு இருந்தது என் கை கிட்ட வந்தா கூட ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு நான் உங்களை பார்ப்பேன்ப்பா. நீங்க சிக்னல் கொடுத்தாதான், இல்லைன்னா வேணாப்பா. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நான் எழுதி சைனுக்கு உங்ககிட்ட வந்து நீட்லப்பா. நீங்களே ஃபில் பண்ணுங்க, நீங்களே சைன் போட்டு தாங்க. அதுதான் எனக்கு நிரந்தரம்பா. நீங்க போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் போதும் ஆண்டவரே. நீங்க இருக்கும்போது நாங்க எதுக்கு கவலைப்படணும்ப்பா? நேர்த்தியான பாதைகளில் எங்களை நடத்துகிற தெய்வம், நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்களை வரத்திலிருந்து எங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பிள்ளைங்க என்ன படிக்கணும் நீங்க சொல்லுங்கப்பா. எங்க பிள்ளைங்க எப்படி வளரணும் உங்க விருப்பப்படிப்பா. எங்க பிள்ளைங்க திருமணம் எப்படி நடக்கணும் உங்க சித்தம்ப்பா. எங்க ஆசை ஒண்ணுமே இல்லப்பா, உங்க வழி நடத்துதல புரிஞ்சுக்கிற அந்த ஞானம் எங்களுக்கு எப்படியாவது எங்க சிந்தைக்கு புலப்படட்டும்பா. உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருங்க, அந்த பகுத்தறிகிற ஒரு ஞானம். முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்கன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நாங்க எந்த விதத்திலையும் பிந்திரக்கூடாதுப்பா. யாரும் வந்து எங்களை கை நீட்டுற அளவுக்கு எங்களை விட்டு கொடுத்துறாதீங்கப்பா. உம்மோடு நடக்கிற ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. எங்க கண்களை உண்மையே நோக்கி ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்படி உண்மை நோக்கி எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். இந்த வசனங்கள் மூலியமா நீங்க யார் யாரோட பேசணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அவங்களோட நீங்க பேசுனதுக்காக நன்றிப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க இருதயத்துல நிறுத்து கொண்டு ஜாக்கிரதையோடு உமது கிருபாசன தண்டையில கிட்டி சேருகிறதற்கு ஒரு அனுபவத்தை, ஒரு தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.